உண்மையிலே அமெரிக்கா ஈரான் பிரச்சனை என்ன? உலகத்தில் அவங்களோட முரண்டு பிடிச்ச எல்லா நாடுகளுக்கும் அவங்க அடிச்சிருப்பாங்க. அடி வாங்கியும் இருக்கிறாங்க. வியட்நாம் போர் நடந்தது. வியட்நாம் போரில் கடைசியில் அமெரிக்கா தோல்வியுற்று வெளியேறினார்கள். வடகொரியாவுக்கு அடிக்க மாட்டாங்க. ஏன்னா கிம் உன் ஜுங் அங்கே இருக்கக்கூடிய ஜனாதிபதி நாட்டில் சாப்பிட வழி இல்லாட்டியும் பரவாயில்லை, தேவையான ஆயுதங்களை செஞ்சு வச்சிருக்கிறாரு. பொருளாதார தடைகளை விதிப்பாங்க, வேறு விதமான சண்டை ஒன்று உண்டாக்குவாங்க. ஈரான் மட்டும்தான் அமெரிக்காவுக்கு கட்டுப்படாமல் இருக்கிறாங்க. மற்ற எல்லா அரபு நாட்டையும் நீங்க பாருங்க, ஈவன் சவுதி உட்பட கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. அமெரிக்கா எப்போதுமே இன்னும் ஒரு நாட்டை தாக்குவதற்காக வேண்டி முயற்சித்து அவர்களை தாக்க முடியாது என்ற நிலைப்பாட்டுக்கு வந்தால் பேச்சுவார்த்தைக்கு செல்வார்கள் என்று எப்பொழுதுமே நம்ம கேள்விப்படுற விஷயம் தான் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்குதும்பாங்க. ஈரான் அணு ஆயுதத்தை தயாரித்து விட்டதா இல்லையா என்கிற ஒரு சந்தேகம் இருக்குதுல்ல. ஈரான் தயாரிச்சுட்டாங்க என்கிறத அவங்க சொல்லாம இருக்கிறாங்க. ஆயிரத்தி 300 வெரைட்டிஸ்ல ட்ரோன்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. 1300 ட்ரோன் இல்லை, 1300 வெரைட்டிஸ் ட்ரோன்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. உடனே டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்யறாருன்னா, இதை நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிக்கிறாரு. தடை விதிச்சு நீங்க ஈரான் மேல, ஈரானுடைய அணு நிலையங்கள் மேல தாக்குதல் நடத்துவதற்கு எக்காரணமும் அனுமதி தர மாட்டோம், நீங்க தாக்கினா நாங்க உங்களோட வந்து நிக்கவும் மாட்டோம்ட்டாரு. இஸ்ரேலுக்கு வரலாற்றுல யாராவது அடிச்சிருக்காங்களா? நமக்கு தெரிஞ்சு நீங்க சொல்லுவாங்க. ஆனா இந்த காசா போர்ல ஈரானுக்கு இஸ்ரேல் அடிச்சு முடிய 2 வாட்டியும் திருப்பி அடிச்சானா இல்லையா? எந்த அரபு நாடு 6 நாள் போர் நடந்துச்சு? 1967 6 அரபு நாடுகள் இஸ்ரேலோட சண்டை போட்டு படுதோல்வி. 6 நாளுக்குள்ள 6 அரபு நாடு அடிச்சு விரட்டி விட்டான் இஸ்ரேல் 1967. ஆனா 2024 இஸ்ரேலையே பதற வச்சானா இல்லையா? நீங்க இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, எப்பொழுதும் பிரச்சனையை சமாளிப்பதில் வல்லவர்கள் ஈரானியர்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அவன் யுத்தம் வந்தாலும் சமாளிப்பான், நீங்க சமாதானம் வந்தாலும் சமாளிப்பான். அமெரிக்கா ஈரான் இந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியிலே நிறைவடைந்தால் யுத்தம் ஏற்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷார்ட் நியூஸ் வழங்கும் ஷார்ட் டாக் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நிகழ்ச்சியிலே அமெரிக்கா ஈரான் பிரச்சனை சம்பந்தமாக சில விடயங்களை கலந்துரையாடலாம் என எதிர்பார்க்கிறேன். அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், அப்பாவி பாலஸ்தீனர்களுக்கு எதிராக 550 நாட்களையும் தாண்டி தொடர்ச்சியாக அவர்கள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அங்குள்ள வைத்தியசாலைகள் உட்பட ஒட்டுமொத்த காசாவும் தரைமட்டமாக்கப்பட்டு வருவதை நீங்கள் தினம்தோறும் பார்த்து கொண்டே இருக்கின்றீர்கள். அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை புரிந்து கொண்டே இருக்கின்றீர்கள். இந்த பின்னணியிலே உலக நாடுகளை பொறுத்தவரையிலே ஈரான் மாத்திரம்தான் வெளிப்படையாக ஹூத்திகள் மீதும் லெபனானின் ஹிஸ்புல்லாக்கள் மீது காசா மீது தங்களுடைய ஆதரவை வெளிப்படையாக வெளிப்படுத்தி வரக்கூடிய நிலையிலே ட்ரம்ப் ஜனாதிபதியாக வந்ததற்கு பின்னால் அவர் பகிரங்கமான சில அறிவித்தல்களை சொல்லியிருந்தார். குறிப்பாக ஈரான் தங்களுக்கு கட்டுப்பட வேண்டும், ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் மீது குண்டுமலை பொழிவோம் என்ற ஒரு அறிவித்தலை ட்ரம்ப் வெளியிட்டிருந்தார். அது மாத்திரமல்லாமல் காசாவை நரகமாக்குவோம் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். இப்படி சொன்ன ட்ரம்ப் அதற்கு பின்னால் சொல்கிறார், நாங்கள் ஈரானுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்றும் சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையிலே முதலாவது கட்ட பேச்சுவார்த்தையும் நடைபெற்றிருக்கின்றது. இந்த பின்னணியிலே ஈரான் அமெரிக்கா தாக்குதல்கள் பிரச்சனைகள் வருமா என்று சர்வதேச அளவிலே ஆய்வாளர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்களும் ஈரான் அமெரிக்கா பிரச்சனை என்ன என்பதை கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய இந்த கலந்துரையாடலுக்காக வேண்டி நான் மிக முக்கியமான ஒரு ஆளுமையை அழைத்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், கடந்த 550 நாட்களுக்கும் அதிகமாக இஸ்ரேல் எப்போது பாலஸ்தீனர்களுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து இன்று வரை பாலஸ்தீனத்திலே நடைபெறக்கூடிய விடயங்களை துல்லியமாக எங்களுக்கு தினம்தோறும் யூடியூப் வழியாக வழங்கக்கூடிய சகோதரர் ரஸ்மின் MISC அவர்கள் கலையகத்தில் இருக்கின்றார்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரத்யேகமாக உங்களுடைய யூடியூப் சேனலை பார்க்கக்கூடியவர்கள், அதே போன்று ஷார்ட் நியூஸ் ரசிகர்கள் அதிகமானவர்கள் இடத்திலே கேட்டிருந்தார்கள், அமெரிக்கா ஈரான் சம்பந்தமான விடயங்களை பேசுங்கள். உண்மையிலே அமெரிக்கா ஈரான் பிரச்சனை என்ன? அமெரிக்கா ஈரானுடைய பிரச்சனையை பொறுத்தவரையில் இன்னைக்கு
ஒரு விதமான ஒரு பிரச்சனை இருக்குது, வரலாறு நெடுகிலும் ஒரு பிரச்சனை இருக்குது. வரலாறு நெடுகிலும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வாய்க்கா தகராறு என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இன்றைக்கி நடக்கக்கூடிய பிரச்சனை என்னங்கிறது தெரியும். குறிப்பாக உலக நாடுகளை சர்வதேச இந்த ஜியோ பாலிட்டிக்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஜியோ பாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையே என்னென்னா, பெரிய அண்ணன் நான் தான் என்று சொல்லி அமெரிக்கா எப்போதும் தன்னை ஒரு வல்லரசாக ஆக்கி இருக்கிறது. ப்ளஸ் நாங்கள் சொல்கிறத தான் நீங்கள் எல்லாரும் கேட்கணும். ஈவன் ஐநா சபை சொன்னால் கூட அதையும் மீறி அமெரிக்கா எந்த முடிவுகளையும் எடுப்பார்கள். அடிமைகளாக வைத்துக் கொள்ள தான் பார்ப்பாங்க. ஏன்னா அமெரிக்காவை மீறி யாரும் எதுவும் செய்யக்கூடாது. அது கீழைத்தேய நாடுகளாக இருந்தாலும் சரி, யூரோப் நாடுகளாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக வந்ததுக்கு பிறகு அவரோடு ரொம்ப நெருக்கமாக இருந்த நாடுகளுக்கு எல்லாமே வரியை விதிச்சு விட்டார். யூரோப் கண்ட்ரிகளே அலறி அடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. சீனாவோடு பெரிய எக்கனாமிக் வாரம்னே தற்போது உருவாகி இருக்கிறது. இப்படி அமெரிக்கா எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கணுங்கிற லெவலில் இருப்பாங்க. அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. என்னென்னா, அமெரிக்கா என்பது ஒரு பெரிய சந்தை. அந்த சந்தையில் முதலீடு செய்ய வேண்டிய தேவையும் எல்லா நாடுகளுக்கும் இருக்குது. இதை தாண்டி இன்னொரு பக்கம் அமெரிக்காவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அமெரிக்காவில் இப்போ பில் கிளின்டன் ஜனாதிபதியாக இருக்கும்போது கொண்டு வந்த ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு சித்தாந்தம். என்னென்னா, சிந்திப்பது நாங்கள், வேலை செய்வது நீங்கள் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐடி கம்பெனியெல்லாம் எங்கே இருப்பாங்க, பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியெல்லாம் எங்கே இருப்பாங்கன்னா அமெரிக்காவில் தான் இருப்பாங்க. வால் ஸ்ட்ரீட்டுனாலே, அந்த சிலிக்கான் வேலினாலே என்னென்னா, கூகுள் அங்கே தான் இருக்கும், டிக்டாக் அங்கே தான் இருக்கும், அல்லது எக்ஸ் அங்கே தான் இருக்கும், ஃபேஸ்புக்கு அங்கே தான் இருக்கும். எந்த கம்பெனியாக இருந்தாலும் சர்வதேச அளவில் செயல்படுகிற கம்பெனிகளுடைய தலைமையகம் எங்கே இருக்கும்னு கேட்டால் சிலிக்கான் வேலியில் இருக்கும், அந்த வால் ஸ்ட்ரீட்டில் இருக்கும், அமெரிக்காவை மையமாக வைத்து தான் இருக்கும். அதுக்கான பேசிக் அவங்க சொல்றது என்னன்னா, நாங்க யோசிப்போம், நீங்க வேலை செய்யணும். அந்த அடிப்படையில் தான் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ஆப்பிள் இருக்கிறாங்க, ஆப்பிள் அங்கதான் தலைமையகம் இருக்கும். ஆனா ஆப்பிளுடைய மேனுஃபேக்சரிங் எல்லாம் எங்க இருக்கும்டா, தயாரிப்பு எல்லாம் எங்க இருக்கும்னு கேட்டா சீனாவில், வியட்நாமில் அப்படி இருக்கும். நீங்க ஆப்பிள் கம்பெனியுடைய பார்ட்ஸை நீங்க எடுத்து பார்க்கலாம். அவங்க தயாரிப்பு, இதனுடைய ஓனர்ஷிப் வந்து அமெரிக்காவுக்கு, பார்ட்ஸ் எங்கே இருக்கும்னா சீனாண்டு இருக்கும். அதாவது நாங்கள் யோசித்து உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவோம், நீங்கள் என்ன செய்யணும்னா அதை தயாரிக்கணும். இந்த மாதிரியான ஒரு பொருளாதார ஏற்ற இறக்கத்தையும் வைத்திருக்கிறார்கள். நாங்கள் ஆண்டான், நீங்கள் அடிமைங்கிற அந்த மாதிரி தன்மையும் வைத்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் உலகத்தில் அவங்களோட முரண்டு பிடிச்ச எல்லா நாடுகளுக்கும் அவங்க அடிச்சிருப்பாங்க, அடி வாங்கியும் இருக்கிறாங்க. வியட்நாம் வார் நடந்தது. வியட்நாம் வாரில் கடைசியில் அமெரிக்கா தோல்வியுற்று வெளியேறினார்கள். கியூபாவோட இந்த பிரச்சனை நடந்தது. அவங்களை எதிர்க்கிற எல்லாரோடையுமே சண்டை பிடிப்பாங்க. அவங்களுக்கே விளங்கிடுச்சுன்னா, இவங்களோட சண்டை பிடிக்க முடியாதுன்னு விளங்கிடுச்சுன்னா சண்டைக்கு போக மாட்டாங்க, வேறு விதமாக தான் அவங்கள அணுகுவாங்க. அந்த அடிப்படையில் வடகொரியாவை நாங்கள் அடிப்போம்பாங்க. வடகொரியாவுக்கு என்னைக்காவது அடித்து பார்த்துருக்கலான்னா வடகொரியாவுக்கு அடிக்க மாட்டாங்க. ஏன்னா கிங் உன் ஜுங் அங்கே இருக்கக்கூடிய ஜனாதிபதி நாட்டில் சாப்பிட வழி இல்லாட்டியும் பரவாயில்லை, தேவையான ஆயுதங்களை செஞ்சு வச்சிருக்கிறாரு. அடிச்சா ரிப்பீட் அடிப்போங்கிற அளவுக்கு பலம் இருக்குது அவங்களுக்கு. அதனால சண்டைக்கு போக மாட்டாங்க, பொருளாதார தடைகளை விதிப்பாங்க, வேறு விதமான சண்டை ஒன்று உண்டாக்குவாங்க. இந்த மாதிரி ஈரானை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஈரானை அடக்கணுங்கிறது அமெரிக்காவினுடைய அந்த அடங்காத ஒரு ஆசைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஆசை. அரபு நாடுகள் எல்லாம் எடுத்துக்கிறங்க, ஈரான் அரபு கண்ட்ரி கிடையாது, மிடில் ஈஸ்டுக்குள்ள ஈரான் பெர்ஷியன் கண்ட்ரி அது. ஆனாலும் பொதுவாக நம்ம விளங்கி வச்சிருக்கிறது என்ன, ஈரானும் அரபு நாடுன்னு விளங்கி வச்சிருக்கிறோம். நம்ம வரலாற்றை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் முழுவதுமாக கைப்பற்றப்பட்ட பிரதேசங்களில் திரும்ப பழைய கல்ச்சருக்கு போன ஒரு நாடாக ஈரானை நீங்க பார்க்கல. அவங்க பார்சி மொழி, அவங்களோட மொழி தான் பேசுவாங்க, அவங்களுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கும். அரபிக் கல்ச்சர் குறைவாக இருக்கும். ஆனா ஈஜிப்ட் மாதிரி நாடுகள் அந்த கல்ச்சருக்கு ரிட்டர்ன் போகல, அவங்க அரபு நாடுகளாகவே மாறிக்கொண்டாங்க பிற்காலத்தில். இப்ப ஈரான் பெர்ஷியன் வளைகுடாவில் இருக்குது. பெர்ஷியன் வளைகுடாவில் வலது பக்கம் ஈரான்னா, இடது பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உலக வரைபடத்தில் கத்தாரு, குவைத்து, பஹ்ரைன், யுஏஇ அதெல்லாம் இருக்கும். இடதுபுறமாக இந்த அரபு நாடுகள் இருக்கும், வலதுபுறமாக ஈரான் இருக்கும். இந்த நிலப்பரப்பு அவங்களுடைய முழு கண்ட்ரோலில் ஈரான் வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த நீர்ப்பரப்பு அவங்க வைத்து கொண்டு இருப்பார்கள். இப்படி இருக்கிற நேரத்தில் ஈரான் மட்டும்தான் அமெரிக்காவுக்கு கட்டுப்படாமல் இருக்கிறாங்க. மற்ற எல்லா அரபு நாட்டையும் நீங்கள் பாருங்கள், ஈவன் சவுதி உட்பட கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. ஏன் கட்டுப்படாமல் இருக்கிறாங்கன்னா, இன்றைய பிரச்சனைக்கு முன்னாடி நீங்கள் 1979 வரைக்கும் போகணும். 79 ஒரு பெரிய புரட்சி ஒன்று நடக்குது ஈரானுக்குள்ள. ஷாஹ் பஹ்லவின்னு நினைக்கிறேன், ஷாவுடைய ஆட்சி. அவருடைய ஆட்சி எல்லாம் அமெரிக்கா, பிரித்தானியாவுடைய ஒரு அடிமையாகத்தான் அவர் ஆட்சி இருந்தது. இதற்கு எதிராக பெரிய புரட்சி ஏற்பட்டு என்ன ஆகுதுன்னு சொல்லிச்சுன்னா, அப்போ ஆயத்துல்லா கொமைனி
அவர் வந்து ஈரானுக்குள்ளே இருக்கல, அவர் வெளியில் ஃப்ரான்ஸில் இருந்தார். ஃப்ரான்ஸில் இருந்து அவருடைய பேச்சுக்கள் ஒளிபரப்பப்பட்டது. அவர் கெசட் தான் பேசி அனுப்புவார். அந்த புரட்சி வெடித்து என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஷாஹ் மொத்தமாக தூக்கி எறியப்படுறாரு. தூக்கி எறியப்பட்டதற்கு பிறகு முழுவதுமாக ஈரானிய இஸ்லாமிய புரட்சி என்று சொல்கிறாங்கல்ல, அன்னைக்கு நடந்ததை தான் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு 1980கள் ஆகிற போது நேரடியாக என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஆயத்துல்லா கொமைனி நாட்டுக்கு வர்றாரு. நாட்டுக்கு வந்து ஒரு புதிய ஆட்சியை உண்டாக்குறாங்க. அந்த ஆட்சி எப்படிப்பட்டதுண்டா அப்துல் ரஹ்மான், நமக்கு தெரியும். இப்போ நம்ம நாட்டில் வந்து உச்ச பீடம் என்ன, ஜனாதிபதி இருக்கிறாரு, அதே மாதிரி உயர் நீதிமன்றம் இருக்குது, பாராளுமன்றம் இருக்குது. இப்படி 3 நம்ம அந்த சட்டத்துறையை 3ஆக பிரித்து வச்சிருக்கிறோம். அங்கே எப்படி வச்சிருப்பாங்கன்னு கேட்டால் ஜனாதிபதி இருக்காரு, உயர் நீதிமன்றம் இருக்குது, இதுக்கு மேலே யார் இருக்காங்க, ஆயத்துல்லா அலி காமனி இருக்கிறாரு. இப்போ காமனி, அப்போ பழையவர் ஹுமைனி, ஆன்மீக தலைவருக்கு ஜனாதிபதிக்கு மேலாகவும் பேச இயலும், நீதித்துறை சொல்லுகிற சட்டங்களை மாற்ற இயலும். அப்படி ஒரு பலத்தை ஹுமைனி என்ன பண்றாருன்னா அந்த டைம்லயே உண்டாக்கிடுறாரு. உண்டாக்கினா இந்த புரட்சி வெடிக்கிற டைமில் அவங்ககிட்ட நிறைய மக்கள் தொகை இருந்தது, ஆயுதம் குறைவாகத்தான் இருந்துச்சு. அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் சவுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுதியில் முழுவதுமாக எண்ணெய் எடுக்கிறது யாருன்னா அரம்கோ தான் எடுப்பாங்க. அரபு பேர் மாதிரி தெரியும் நமக்கு. அரம்கோ முழுவதுமாக அமெரிக்கன் கம்பெனி. அப்போ எண்ணெய் வளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதோட அமெரிக்கன் கம்பெனிகள் உள்ளே வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நாங்கள் எடுக்கிறோம் 50-50ன்னு பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி அடிப்படையில் பிரித்ததுனால தான் எல்லா அரபு நாடுகள்லையும் அமெரிக்க கம்பெனிகள் தான் என்ன எடுக்கிறாங்க, ஈரானை தவிர. ஈரானில் எந்த அமெரிக்க கம்பெனியும் எடுக்கிறதுல ஈரான் தான் எடுப்பாங்க. யாருக்குமே அவங்க உள்ள விடலை. உள்ள இன்னைக்கும் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து தொழில் பண்ணுறதா இருந்தால் அவங்கள விட்றோம், நீங்கள் தொழில் பண்ண வரலையே, உள்ள வந்து என்ன சிஐடி வேலை பார்க்குறீங்க, எங்களை உளவு பார்க்குறீங்க, அதனால் உள்ள விட மாட்டோம்னு அவங்க இருக்கிறாங்க. 1979-80களிலே நாங்கள் உள்ள விட மாட்டோம் என்று சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த புரட்சி வெடிக்கல அமெரிக்காவோட எம்பசி இருந்தது. அங்கே எம்பசியை முழுவதுமாக ஈரானுடைய மாணவர் அமைப்பு கைப்பற்றிட்டாங்க. கைப்பற்றினா இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால் அந்த எம்பசிக்குள்ளே இருக்கிறாக்களை மீட்டெடுக்கணும்ல. எப்படி மீட்டெடுக்கணும், பேச்சுவார்த்தையில் மீட்டெடுத்துருக்கலாம். அமெரிக்கா தங்களோட ஆயுத பலத்தை பயன்படுத்தி ஒரு 7-8 ஹெலிகாப்டரில் ஒரு ஆப்ரேஷனோட பிளான் பண்ணாங்க. நைட்டோட நைட் அதுக்குள்ளே இறங்கி ஆக்களை தூக்கிட்டு வர்ற மாதிரி. இந்த ஆப்ரேஷன் டோட்டல் ஃபெயிலியராக போயிடுச்சு. இப்போ உதாரணமாக ஒசாமா பின் லாடனை கொன்றதாக சொல்கிறாங்கல்ல, இதே மாதிரி ஒரு ஆப்ரேஷன் தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் இருந்து கொஞ்சம் பேரை ஒரு விமானத்தை, இஸ்ரேலுடைய விமானத்தை உகாண்டாவுக்கு கடத்திட்டு போயிருந்தாங்க ப்ரோ பலஸ்டீனியன் குரூப் ஒன்று. அப்போ யாசரர் பார்த்துருக்கிற இடத்துல அதையும் இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இது மாதிரி விமானத்தில் போய் ஒரு ஆப்ரேஷன் நடத்தி மீட்டு கொண்டு வந்தாங்க. இந்த அனுபவங்கள் எல்லாம் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா 1980களில் ஈரானுக்குள்ள இராணுவத்தை அனுப்பி நைட்டோட நைட்டாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அவங்களோட ஆக்களை காப்பாற்றுற மாதிரி வேலை ஒன்று பார்க்க போனாங்க. அது மொக்கையா போயிடுச்சு. ஏன் மொக்கையா போயிடுச்சுன்னு கேட்டால் திடீர்னு அந்த விமான ஹெலிகாப்டர் மேலே நின்றுக்கிட்டு இருக்கலே அவங்களுக்கு தொழில்நுட்ப கோளாறு பிரச்சனைகளும் வருது. அதில் முழுவதுமாக ஆப்ரேஷன் ஃபெயில் ஆனதோடு அவங்களோட ஆட்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு நிலை வந்துச்சு. கிட்டத்தட்ட 447 நாட்கள் பணைய கைதிகளாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிறகு பேச்சுவார்த்தை நடத்தி தான் மீட்டெடுத்தாங்க. எனவே ஈரானை ஆயுதம் இல்லாத டைம்லேயே அவங்களால வெல்ல முடியலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 1980களுக்கு பிறகு ஈரான் ஈராக் வார் நடந்தது. அதுலேயும் சதாம் ஹுசைனால் ஈரானை வெல்ல முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா ஈரானியர்களுக்கு அந்த இயற்கையிலே ஒரு கெத்து திமிர் இருக்குது. நம்ம ஹதீஸ்கள்லையும் சிலதை பார்க்க முடியும். நம்ம பாரசீகம் என்று சொன்னாலே அந்த அகல் யுத்தம் நடக்கிற போதும் சல்மானுல் ஃபாரிசி அவங்க தான் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த அட்வைஸ் எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த யுத்தத்தை நம்ம இப்படி பண்ணினா நல்லா, யுத்த தந்திரத்தில் நல்ல முனைப்பாக இருக்கக்கூடியவங்க. எனவே அதுவும் அவங்களால செய்ய முடியாமல் போயிடுச்சு. பிற்பட்ட நாட்கள் ஒரு டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா ஈரானுடைய ஒரு விமானத்தை, அதாவது பேசஞ்சர் விமானம், அது பயணிகள் விமானத்தையே அமெரிக்கா ஏவுகணை தாக்குதலில் அழிச்சாங்கன்னு சொன்னால் இப்போ அதுக்கு பழி வாங்கணும்ல. அதுக்கு உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டது மட்டும் இல்லாமல் ஹொர்முஸ் நிலப்பரப்பில் அமெரிக்காவுடைய கப்பல்களையே பிடிச்சிட்டாங்க. இங்கே ஹொர்முஸ் நீர்ப்பரப்பில் அமெரிக்காவுடைய கப்பல்களையே பிடிச்சிட்டாங்க. உலகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்ட உலக வரைபடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சில லாக்குகள் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. உதாரணமாக ஈஜிப்டில் இருந்து செங்கடலுக்குள்ளே வருகிற அந்த பார்டர் ஈஜிப்டுக்கு சொந்தமாக இருக்குது. அவங்க அந்த கனலில் வச்சு தான் வியாபாரத்தை பார்த்துக்குருவாங்க. அதே மாதிரி நீங்கள் லெபனானுக்கு மேலே போனீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆப்பிரிக்காவை சுற்றி வரணுமாக இருந்தால் மொரோக்கோ வாசல்கிட்ட மொரோக்கோ ஸ்பெயினுக்கு நடுவில் அந்த இடத்துல ஒரு லாக் இருக்குது. அவங்க அதை மூடிட்டாங்கன்னா அதில் வர முடியாமல் போயிடும். இப்போ செங்கடலில் பாபல் மந்தபில் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு இவங்க அடிக்கிறாங்கல்ல, அந்த இடம் வந்து யமன் கண்ட்ரோலில் இருக்குது. அதே மாதிரி ஹொர்முஸ்ங்கிற ஒரு நீர்ப்பரப்பு இருக்குது. அது எங்கே இருக்குன்னு கேட்டால் நான் ஏற்கனவே சொன்னேன், ரைட் சைட் ஈரான், லெஃப்ட் சைடில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பஹ்ரைன், யூஏஇ, குவைத்து இதெல்லாம் இருக்கும், கத்தார் எல்லாம் இருக்கும்.
இந்த கத்தாரா இருந்தாலும் பஹ்ரைனா இருந்தாலும் யூஏஆ இருந்தாலும் கடல் வழியாக யாரு கப்பல்ல பிசினஸ் பண்றாலும் ஹொர்முஸை தாண்டி தான் போகணும். இந்த ஹொர்முஸ் ஒரு சின்ன ஒரு 3 கிலோமீட்டர் கேப்புக்குள்ள என்ன பண்ணிருக்கிறான்னு கேட்டா ஈரான் எப்பொழுதுமே நீர் கண்ணி வெடிகளை வச்சிருக்கிறான். நிலத்துல கண்ணி வெடி இருக்கும்ல, அது மாதிரி நீர் கண்ணி வெடி இருக்கு. அவன் பட்டனை அமர்த்தினா வெடிச்சு போயிடும். இந்த மாதிரி ஒரு பெரிய பயங்கரமான நிலையில் அப்பல இருந்து வச்சிருக்கிறதுனால தங்களுடைய பயணிகள் விமானத்தை அழிச்சதுனால என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஈரான் உடனடியாக அமெரிக்காவுடைய கப்பல்களை சிறப்பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி நாங்கள் தரமாட்டோம்னு சொல்லி பிறகு அதுலேயும் பேச்சுவார்த்தை நடத்தி நஷ்ட ஈடு கொடுத்து தான் அமெரிக்கா வெளியே போனது. இப்படி நீங்க வரலாறு நெடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அமெரிக்கா ஈரான்ட்ட தோத்துருக்கே தவிர ஈரான் அமெரிக்காட்ட தோக்கலை. இந்த நிலையில தான் கடைசியாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா காசிம் சுலைமானி என்கிற ஈரானுடைய ராணுவ தளபதி. இன்னைக்கு இருக்கிற நவீன ஈரான் இருக்குல்ல, இந்த ஈரானை கட்டமைச்சவரே காசிம் சுலைமானி தான். காசிம் சுலைமானி மாதிரி ஒரு ராணுவ தளபதியை நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. இப்ப சவுதி அரேபியால ராணுவ தளபதி யாருண்டாவது யாருக்கு நினைவு இருக்கா? இல்ல. அது பாகிஸ்தான் ராணுவ தளபதியை பர்வேஸ் முஷர்ரஃப் இருக்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு வந்த ஆட்சியாளராக அவர் மாற நமக்கு தெரியுது, இல்லன்னு நமக்கு தெரியல. இந்த மாதிரி ஒவ்வொரு ராணுவ தளபதிகள் ஃபேமஸாக இருக்க மாட்டாங்க. காசிம் சுலைமானி அப்படின்னு கேட்டா அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஒரு அறிவு தான் நவீன ஈரானை கட்டமைச்சவர் மட்டும் இல்லாம வெளியே சொல்லாம அந்த ட்ரோனுகள் தயாரிப்பு கிட்டத்தட்ட சர்வதேச ஆய்வு பிரகாரம் ஈரான்ட்ட 1300 வெரைட்டிஸ்ல ட்ரோன்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. 1300 ட்ரோன் இல்லை, 1300 வெரைட்டிஸ் ட்ரோன்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. நவீன கப்பல்கள் இருக்கிறது. குறிப்பாக நமக்கு தெரியும், ஒரு ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் சீனாவினுடைய ஒரு கப்பல் இலங்கைக்கு வருதுன்னு இந்தியா பிரச்சனை பண்ணினாங்க. ஏன்னா அது வந்து உளவு கப்பல். இந்த உளவு கப்பலுக்கு நிகரான உளவு கப்பல் ஈரான்ட்ட இருக்குது, நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்குது. வேண்டிய அளவுக்கு ஆயுதத்தை ராணுவ ரீதியாக அவங்க பலப்படுத்திட்டாங்க. அவ்வளவு மக்கள் தொகையும் அவங்கள்ட்ட இருக்குது. காசிம் சுலைமானி தான் இதை முழுவதுமாக செய்தவர். இன்னும் சொல்ல போனால் ஆயத்துல்லா அலி காமனியினுடைய ரொம்ப நேசத்துக்குரியவர் அவர். இப்படி இருக்கிற போது இந்த காசிம் சுலைமானியை போட்டு தள்ளினா நமக்கு வந்து ஈரானை கண்ட்ரோல் பண்ணலாம்னு அப்படி ஒரு முடிவையும் அமெரிக்கா எடுத்து ஈராக்கு ஈரானோட நெருங்கின நாடு. சதாம் ஆட்சிக்கு பிறகு, சதாம் வீழ்ந்ததுக்கு பிறகு இவங்களும் ஷியா அவங்களுக்கும் ஷியாயிசம் இருக்கிறதுனாலையும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்கிறதுனால என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அவங்களோட பேசி நீங்கள் காசிம் சுலைமானியை ஒரு நிகழ்வுக்கு ஈராக்குக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்களும் கூப்பிடுறாங்க. இப்போ காசிம் சுலைமானி ஈராக்குக்குள்ளே போனால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் ஈராக்கில் ராணுவ தளங்கள் இருக்குது அமெரிக்காட. ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்காட கண்ட்ரோலுக்குள்ளே இவர் வந்துட்டாருன்னு அர்த்தம். எங்கே போகிறாரு வர்றாருங்கிறத அவங்க கண்காணிச்சிடலாம். அப்படி கண்காணித்து அவர் பகதாத் ஏர்போர்ட்லேருந்து வெளியில் போகும்போதே அவருடைய ராணுவ வெஹிக்கிள் போகும்போது கரெக்டாக குறி வச்சு அட்டாக் பண்ணி காசிம் சுலைமானியை கொன்றாங்க. இதில் திருப்பி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பெரிய பிரச்சனையாகி அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் இருக்கு ஈராக்கில், அதையெல்லாம் அடிச்சு நொறுக்கினாங்க ஈரான். அப்பவே அடிச்சு நொறுக்கினாங்க. ஆனால் அமெரிக்காவால் ஈரானுக்குள்ள ஒன்றை கூட நம்ம சொல்லுவோம் ஒரு தலைமுடியை கூட பிடுங்க முடியாது, அதை கூட செய்ய முடியாமல் போயிடுச்சு. இது கடைசியாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடந்த சண்டை. இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கல தான் எப்பொழுதுமே நம்ம கேள்விப்படுற விஷயம் தான் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்குது, அணு ஆயுதம் தயாரிக்குதும்பாங்க. இந்த மாதிரி ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்குதுங்கிற பிரச்சனை வரும்போது 2015 டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக அந்த முதல் தடவை இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்கன்னா அமெரிக்காவும் ஈரானும் ஐரோப்பிய நாடுகளும் இணைந்து ஒரு உடன்படிக்கைக்கு வர்றாங்க. என்ன உடன்படிக்கைக்கு வர்றாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க 3 பங்காக இருப்பாங்க. உதாரணமாக அமெரிக்கா ஒரு புறம், அதே மாதிரி ஜெர்மன் ஒரு புறமாக இருக்கிறாங்க, 3வது யூரோப் கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க, 4வதாக ஈரான். ஒரு ஒப்பந்தத்துக்கு வர்றாங்க. என்னன்னா அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது, நீங்க அணுவை செறிவூட்ட கூடாது என்கிற ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வந்தாங்க. அதை அவங்க ஏத்துக்கிட்டு கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டாங்க. பிறகு டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக வந்தாரா இல்லையா முதல் தடவை வந்தவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால் நாங்கள் அதுக்கு பதிலாக இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதுக்கு பதிலாக ஈரான் மேலே விதிக்கப்பட்ட தடைகள், பொருளாதார தடைகள் எல்லாம் அமெரிக்கா யூரோப் எல்லாம் நீக்கினாங்க. இவர் ஆட்சிக்கு வந்ததோட இவர் பெரிய பிசினஸ் மேன் தானே, நான் பொருளாதார தடை விதிக்கணும்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியே போனார். வெளியே போனதோட அணு ஆயுத பரவலை தடுக்கிற எந்த ஒரு கட்டுப்பாடும் ஈரானுக்கு இல்லை. அவங்க வேகமாக அதையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆகிருக்குன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் திருப்பி ஆட்சிக்கு வந்ததோட இந்த காசா பிரச்சனை நடக்குது. அதில் முழுவதுமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு ஈரான் தான் வெளிப்படையாகவே சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் தெரியும். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஹூத்திகள் தாக்குதல் நடத்துகிறாங்க. ஹூத்திகளும் யாருன்னு சொல்லி சொன்னால் ஈரானுடைய ஆட்கள் தான். ஈரான் தான் முழுவதுமாக அவங்களை உருவாக்கியது. கடைசியில்
ஹூத்திகள் 2015 சவுதி அரேபியாவோட அரம்கோவுக்கு அட்டாக் பண்ணாங்க. அதோடு தான் சவுதியே சரண்டர் ஆனாங்க. அதே மாதிரி ஹிஸ்புல்லாக்களை எடுத்துக்கிட்டா ஹிஸ்புல்லாக்களும் யார் ஆளுன்னு கேட்டால் இவங்களோட ஆட்கள் தான், ஈரானுடைய ஆட்கள். அதே மாதிரி கதாய்பு ஹிஸ்புல்லான்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கிறாங்க ஈராக்குக்குள்ள, அவங்களும் இவங்களோட ஆட்கள். கடைசி வர சிரியாவினுடைய ஆட்சியாளராக பஷர் அல் அசாத் இருந்தார். அவர் இருக்கிற வரைக்கும் இவங்களோட ஆட்களாகத்தான் இருந்தார். இப்போ இருக்கிற ஈராக்ல 2 கவர்மெண்ட் இருக்குது. நம்ம ஈராக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். 2 கவர்மெண்ட். ஒன்று குர்துகளுடைய பிரதமர் இருக்கிறாரு, இன்னொருத்தர் யாருன்னு சொல்லி சொன்னால் ஈரானுக்கு ஆதரவான ஒருவர் இருக்கிறார். இந்த 2 பேருமே வந்து முழுவதுமாக குர்துகள் இவங்களுக்கு எதிராக இருந்தாலும் மற்றவங்க இவங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஆனவங்க. இப்படி எல்லா பக்கமும் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் இவங்களுக்கு தேவையான ஆட்களை அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இது பெரிய தலையீடியாக அமெரிக்காவுக்கு மாறி போயிருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் திரும்ப ஈரானை உள்ள இழுத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஈரானை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையினுடைய சாராம்சம். அமெரிக்கா எப்போதுமே இன்னும் ஒரு நாட்டை தாக்குவதற்காக வேண்டி முயற்சித்து அவர்களை தாக்க முடியாது என்ற நிலைப்பாட்டுக்கு வந்தால் பேச்சுவார்த்தைக்கு செல்வார்கள் என்று. அப்ப அந்த அடிப்படையில் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக வந்ததற்கு பின்னால் அவர் சொல்கிறார், நான் குண்டுமலை பொழிவேன், காசாவை நரகமாக்குவேன், இப்படியெல்லாம் வீராப்பு பேச்சு. ஆனால் கடைசியிலே பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று அப்படியே சரண்டர் ஆகி பேச்சுவார்த்தையும் நடைபெறுகிறது. இதற்கான காரணம் என்ன? அமெரிக்கா அனலைஸ் பண்ணிவிட்டார்களா? ஈரான் மீது நாங்கள் கை வைத்து விட்டால் அவ்வளவுதான் என்று அனலைஸ் அவர்கள் பண்ணி அந்த முடிவுக்கு வந்து விட்டார்களா? அனலைஸ் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடியும் பண்ணி தான் இருக்கிறாங்க. என்ன முடிவுன்னு சொன்னால், ஈரான் அணு ஆயுதத்தை தயாரித்து விட்டதா இல்லையா என்கிற ஒரு சந்தேகம் இருக்குதுல்ல. ஈரான் தயாரிச்சுட்டாங்க என்கிறத அவங்க சொல்லாம இருக்கிறாங்க. அதை நம்ம எப்படிங்கிறத பின்னாடி புரிவோம். இவங்க ஏன் அந்த முடிவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் யுத்தமே பண்ணுவேன், குண்டே போடுவேண்டவர், அதாவது இஸ்ரேல் எக்காரணம் கொண்டும் இஸ்ரேல் ஒரு யுத்த மெத்தடை தயாரிச்சு ஈரானுடைய அணு நிலையங்களை தாக்குறதுக்குரிய ஏற்பாட்டை பண்ணியிருந்தாங்க. பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்புறாங்க. நாங்க மே மாசத்துல ஈரானுடைய இந்த அணு நிலையங்களை தாக்க போறோம்னு சொல்லி உடனே டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்யறாருன்னா, இதை நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிக்கிறாரு. தடை விதிச்சு நீங்க ஈரான் மேல ஈரானுடைய அணு நிலையங்கள் மேல தாக்குதல் நடத்துவதற்கு எக்காரணமும் அனுமதி தர மாட்டோம், நீங்க தாக்கினா நாங்க உங்களோட வந்து நிக்கவும் மாட்டோம்ட்டாரு. எதுக்காக இதை சொல்றாங்கன்னு சொன்னா, ஈரானுடைய பலவீனம் ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும், பலமும் அவங்களுக்கு தெரியும். இந்த ஹொர்முஸ் எந்த நிலையில என்று தெரியும். ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் ஹூத்திகளையே அமெரிக்காவால சமாளிக்க முடியாம இருக்குது இவ்வளவு நாளைக்கு. அப்படி இருக்கல ஈரானோட போனா என்ன நிலைமை தெரியும்ங்கிறதுனால தான் பேச்சுவார்த்தைக்கு வர்றாரு. குண்டு போடுவன்ன்றவர் பேச்சுவார்த்தைக்கு வர்றாரு. சரி, ஈரானும் பேச்சுவார்த்தைக்கு போகுதே என்று சொன்னா, ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு திறமை என்னோட சொன்னால், நேற்றைய தினம் நீங்கள் இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எப்பொழுதும் பிரச்சனையை சமாளிப்பதில் வல்லவர்கள் ஈரானியர்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அவன் யுத்தம் வந்தாலும் சமாளிப்பான், நீங்க சமாதானம் வந்தாலும் சமாளிப்பான். இந்த பேச்சுவார்த்தைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க யாரை போட்டிருக்காங்கன்னா அப்பாஸ் அராச்சியை போட்டிருக்கிறாங்க. அவர் அவங்கள இப்ப இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர். ஆனா இவர் தான் 2015 இந்த அணு ஆயுத பேச்சுவார்த்தைக்கு போனவர், போய் பேச்சுவார்த்தை நடத்தினவர். அவருக்கு ரொம்ப அதில் அவர் கிட்டத்தட்ட காசிம் சுலைமானி மாதிரி ஒரு ஆள், ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆனவர். அவர் தான் பேச்சுவார்த்தைக்கு போனார். பேச்சுவார்த்தைக்கு எப்படி போனாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு டொனால்ட் ட்ரம்ப் கடிதம் அனுப்பினார், நேரடி பேச்சுவார்த்தை. ஆயத்துல்லா அலி காமனி அதை கிழிச்சு குப்பலை போட்டார். நேரடி பேச்சுவார்த்தை எல்லாமே மறைமுக பேச்சுவார்த்தை, 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கும் அவங்க போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஏன் போகிறாங்கன்னு சொன்னால், ஈரானோட தாக்குதல் நடத்தினால் ஈரானுக்கு திருப்பி அடிக்கிறதுக்கான பலம் இருக்கிறது. எனவே ஈரானோட இப்போ சண்டைக்கு போக முடியாது நம்ம. எனவே பேச்சுவார்த்தையில் முடிச்சு கொஞ்சம் சரண்டர் பண்ண முடியுமா, சைலண்ட் பண்ண முடியுமான்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் அவங்க போறாங்க. நிச்சயமாக அணு ஆயுதத்தை ஈரான் தயாரித்து விட்டது என்பதை நீங்கள் திட்டவட்டமாக சொல்கிறீர்கள், என்ன ஆதாரம்? அணு ஆயுதத்தை பொறுத்த வரையில தயாரிச்சுட்டாங்கன்னு ஈரான் எங்கேயுமே அறிவிக்கலை. நாங்கள் ஈரான் ஆயத்துல்லா அலி காமனி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எங்களுக்கு 2 hours போதுங்கிறாரு அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்கு. அணு ஆயுதத்தை 2 hours தயாரிக்க முடியாதுங்கிறது அணு தொடர்பான அத்தனை படித்தவர்களுக்கும் தெரியும். அப்போ அவர் சொல்கிறாரான்னு என்ன அர்த்தம்னு சொன்னால், ஆல்ரெடி தயாரிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா இந்த 2015 ஒப்பந்தம் வந்ததில்ல, ஒப்பந்தத்தில் என்ன அந்த ஒப்பந்தத்தில் சுருக்கத்தை சொல்கிறேன் என்னன்னா, ஒரு அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்கு 90% செறிவூட்டப்பட்ட தூய்மைப்படுத்தப்பட்ட யுரேனியம் வேணும். இந்த யுரேனியத்தை 90% அவங்க செறிவூட்டிட்டாங்கன்னா ஒரு அணு ஆயுதத்தை தயாரிச்சிருவாங்கன்னு அர்த்தம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி அமெரிக்காவும் இந்த மேற்கு நாடுகளும் சேர்ந்து ஈரானோட ஒப்பந்தம் போடல என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இதை 3% குறைக்கணும்னாங்க.
உங்கள் நாட்டுக்கு நீங்கள் வந்து கரண்ட் உற்பத்திக்கு தான் அணு தயாரிக்கிறீங்க, யுரேனியத்தை செறிவூட்டுறீங்கன்னு சொல்கிறீங்க. ஓகே, அப்படின்னு சொன்னால் நீங்கள் 10,000 கிலோவில் இருந்து வெறும் 300 கிலோவுக்கு அதை குறைக்கணும்னாங்க. இவங்களும் ஒப்புக்கொண்டு தான் கையெழுத்து போட்டு தடைகள் எல்லாம் நீக்கிக்கிட்டாங்க. அதில் உள்ள சூட்சுமம் என்னென்னு சொன்னால், ஈரானுக்கு சில விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு மேற்கு நாடுகளில் இருந்து. இந்த தடையை நீக்கினா தான் எடுக்கலும். இதுக்கு ஒப்புக்கொண்டு தலையெல்லாம் ஆட்டி போட்டு அந்த கெப்புக்குள்ள என்ன செஞ்சாங்கன்னா எல்லாத்தையும் இறக்குமதி பண்ணிட்டாங்க. பண்ணினதுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்கிறாருன்னா, ஆட்சிக்கு வந்ததோட இந்த ஒப்பந்தமெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் ஈரானோட முரண்டு பிடிச்சிக்கிட்டு தான் நிற்பேன், ஏன்னா நான் ஒப்பந்தத்திலேருந்து நாங்கள் வெளியேறோம்னு அமெரிக்கா தான் வெளியேறினாங்க. யூரோப் வெளியேறலை, மற்றவங்க வெளியேறல, அமெரிக்கா வெளியேறிட்டாங்க. இந்த வெளியேறினத்தோட மீண்டும் ஈரான் மேலே தடைகள் வருகுது. தடை வந்தால் என்ன அர்த்தம்? நீ என் மேலே தடை விதிப்பான்னா நான் அவனுக்கு கட்டுப்பட மாட்டேன்னு அர்த்தம். நாங்கள் அணு ஆயுத தடை பரவல் விஷயத்தில் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், நாங்கள் வேண்டியதை நாங்கள் செஞ்சுக்கோம்ட்டாங்க. அணு ஆயுதம் கண்காணிக்கிற அமைப்பினுடைய எல்லா அதிகாரிகளையும் வெளியேற்றிட்டாங்க. அவங்க வெளியேற்றினா சுயமாக நின்று என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அணு ஆயுதத்துக்கு தேவையான யுரேனியத்தை செறிவூட்ட ஆரம்பித்தாங்க. அணு ஆயுத தடுப்பு அமைப்பு இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களோட அண்மைய கருத்து என்னன்னு சொன்னால், ஈரான் 60% யுரேனியத்தை செறிவூட்டிட்டாங்க. 60ன்னா 90க்கு இன்னும் எவ்வளோ இருக்குது, வெறும் 30 தான் இருக்குது. அப்போ ஈரான் வந்து அணு ஆயுதம் செஞ்சிருவாங்கங்கிறது அவங்களோட கருத்து. ஆனால் ஆயத்துல்லா அலி காமனி என்ன சொல்கிறாருன்னா 2 hours போதுங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, ஆல்ரெடி அவங்க செஞ்சுட்டாங்க. இப்போ இஸ்ரேலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எந்தெந்த நாட்டில் அணு ஆயுதம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்சிடும். அமெரிக்கா வச்சிருக்கிறாங்க, பிரான்ஸ் வச்சிருக்கிறாங்க, பிரிட்டிஷ் வச்சிருக்கிறாங்க, பாகிஸ்தான் வச்சிருக்கிறாங்க, இந்தியா வச்சிருக்கிறாங்க. முஸ்லீம் நாடுகளில் பாகிஸ்தான் மட்டும் தான் வச்சிருக்கிறாங்க, வேற எந்த நாடுகள்கிட்டையும் இல்லை. இதே நேரத்தில் இஸ்ரேலில் அணு ஆயுதம் இருக்கான்னா இருக்குது. ஆனால் இருக்குன்னு அவன் சொல்கிற ஒரு நாடான்னு கேட்டால் அவன் சொல்ல மாட்டான். அணு ஆயுதம் இருக்குதானே. இப்போ 2 நாட்களுக்கு முன்பதாக ஹூத்திகள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இஸ்ரேலுடைய ஒரு ரகசிய பங்கர், ரகசிய இராணுவ தளத்துக்கு அடித்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஏவுகணைகள் என்ன ஏவுகணைகள்னா, அணு ஆயுதத்தை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணைகள். அதுக்கு தான் அடிச்சு நொறுக்கினாங்க. அப்போ அணு ஆயுதத்தை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணையை நீ எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிற? அணு ஆயுதம் இல்லைன்னு சொன்னால், அணு ஆயுதம் இருக்குது ஆனால் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஈரான் டைம் அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. டிக்ளேர் பண்ணின கண்ட்ரி இல்லை அணு ஆயுதம். அதனால தான் 2 hourல எங்களுக்கு தயாரிக்க முடியும்னு சொல்லி ஆயத்துல்லா அலி காமனி சொல்கிறாரு. இது அமெரிக்காவுக்கும் தெரியும். ஆல்ரெடி நம்ம செஞ்ச தேவைக்கில்லாத வேலையினால அவன் எல்லாத்தையும் தயாரிச்சேன். ஏன்னா நீங்கள் இந்த ஒரு 10 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 தடவைகள் ஈரானை ஒட்டிய நிலப்பரப்புகளிலும் கடல் பரப்புகளிலும் பூகம்பங்கள் ஏற்பட்டது. அழிவுகள், இயற்கையாக பூகம்பம் வந்ததும் உண்டு, பூகம்பம் ஏற்படுகிற அளவுக்கு சப்தம் வந்தது என்கிற செய்திகள் எல்லாம் இருக்குது. இது என்ன செய்தின்னு கேட்டால், அணு ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணினா தான் இது வரும். அந்த அணுவை வெட்டிக்க வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணின விவகாரங்கள் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடியது இன்றைக்கி நம்ம நீங்கள் சாதாரணமாக சாட் ஜிடிபிலையும் போய் பார்க்க முடியும், கூகுள் பண்ணியும் பார்க்க முடியும், தேடி எடுக்க முடியும். இந்த விவகாரங்களை அவங்க ஆல்ரெடி தயாரிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இப்போ இந்த கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கு அணு ஆயுதத்தை தாண்டி இப்போ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஏவுகணை, சூப்பர்சோனிக், ஹைப்பர்சோனிக் ஏவுகணை எல்லாம் வச்சிருக்கிறாங்க. டியாகோ கார்ஷியான்ற ஒரு தீவு இருக்குது. இந்த டியாகோ கார்ஷியாங்கிறது அமெரிக்காவினுடைய படைத்தளம் இருக்கக்கூடிய தீவு. அங்கே அமெரிக்கா இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், B-8 வகையான விமானத்தில் 4 விமானத்தை கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. உலகத்தில் அமெரிக்காட்டே 20 விமானம் தான் இது இருக்குது, வேறு எந்த நாட்டிலையும் இல்லை. இந்த விமானம் வந்து ரேடாருக்கு மாட்டாத விமானம், வேகமாக அந்த ஆக ஸ்பீடில் வந்து குண்டு போடக்கூடிய விமானம். இதை கொண்டாந்து டியாகோ கார்ஷியாவில் நிறுத்தி இருக்கிறாங்க. டியாகோ கார்ஷியாவில் விமானத்தை கொண்டாந்து யாருக்குமே தெரியல, ஈரான் கண்டுபிடிச்சிட்டு என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் எல்லாத்தையுமே திருப்பி வச்சிருக்கிறான் டியாகோ கார்ஷியாவுக்கு. ஏன் டியாகோ கார்ஷியாவுக்கு திருப்புறான்னா, ஈரானோட ஒரு யுத்தம் வந்தால் சவுதியில் இருந்து ஏவுகணை அட்டாக் பண்ண மாதிரி. சவுதியிலையும் அமெரிக்காவுடைய பேஸ் இருக்குது, குவைத்தில் இருக்குது, பஹ்ரைனில் இருக்குது, அரபு நாடு எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் அங்கேருந்து அடிக்க மாட்டாங்க. அடித்தா ஈரானுக்கும் அரபு நாடுகளுக்கு திருப்பி ஈரான் அடிப்பாங்கிறதுனால அரபு நாடுகள் வான்பரப்பை பயன்படுத்த தரமாட்டோம்ட்டாங்க. அப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன, டியாகோ கார்ஷியாவிலிருந்து அடிக்கிறது. டியாகோ கார்ஷியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் 3800 கிலோமீட்டர் இருக்குது. ஈரான் வைத்திருக்கக்கூடிய ஏவுகணைகள், ஹைப்பர்சோனிக், சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் 4000 கிலோமீட்டர் போகும். எனவே டியாகோ கார்ஷியாவுக்கு ஈரானுக்கு அடிக்க முடியும் என்கிற விவரம் எல்லாம் அழகாக அமெரிக்காவுக்கு தெரியுங்கிறதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப பயப்படுறாங்க. அணு ஆயுதத்தை இவங்க தயாரித்ததுனால இப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, குண்டு போடுவோம்ன்றவர் ஏன் பேச்சுவார்த்தைக்கு வாங்கண்டாரு? குண்டு போட போய் சும்மாவது அடிச்சு விட்டாங்கன்னா நம்ம எதையாவது செய்ய போனால் அவங்களும் செய்வாங்கல்ல, செஞ்சு விட்டாங்கன்னா அது இஸ்ரேலே இல்லாமல் போயிடும். அவ்வளவு. இஸ்ரேலுக்கு வரலாற்றில் யாராவது அடிச்சிருக்காங்களா? நமக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்லுங்க பாப்போம். ஆனால் இந்த காசா ஓரில் ஈரானுக்கு இஸ்ரேல் அடிக்க முடியும் 2 வாட்டியும் திருப்பி அடித்தானா இல்லையா? எந்த அரபு நாடு? 6 நாள் ஓர் நடந்துச்சு 1967. 6 அரபு நாடுகள் இஸ்ரேலோட சண்டை போட்டு படுதோல்வி. 6 நாளுக்குள்ள 6 அரபு நாடு அடிச்சு விரட்டி விட்டான் இஸ்ரேல் 1967. ஆனால் 2024 இஸ்ரேலையே பதற வச்சானா இல்லையா?
ஒரே நேரத்தில் அடித்து தூக்கினாங்க ஈரான்காரங்க. அந்த அளவுக்கு அதாவதுங்க உலகத்தில் ஆயுத வல்லரசுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்துல் ரஹ்மான், இதில் அமெரிக்கா எப்படி ஆயுத வல்லரசோ, எப்படி ரஷ்யா ஆயுத வல்லரசோ, அதுக்கு நிகரான ஒரு வல்லரசு யாருன்னு கேட்டால் ஈரான். அது ஒரு வார் வந்தால் விளங்கும். அதனால தான் அமெரிக்காவே பின்வாங்கிறாங்க. அவங்க அணு ஆயுதத்தை தயாரித்து தான் வச்சுருக்காங்க. ஆனால் கேட்டால் இல்லைங்கிறாங்க. ஏன்னா அது அவங்களுடைய ஒரு யுத்த தந்திரமாக கூட அதை செய்கிறாங்க. அந்த 2 ஹவரில் நாங்கள் செஞ்சிருவோம்னு ஆயத்துல்லா அலி காமனி சொல்கிறதும், அணு ஆயுத தடுப்பு அமைப்பு 60% யுரேனியத்தை செறிவூட்டிட்டாங்க என்று சொல்கிறதும் இதில் இருந்தான்னு சொல்கிறாங்க. 90% செறிவூட்டிட்டா செஞ்சிருவாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு 3 மாதமும் தேவைப்படாது. அப்படி பார்த்தா நிச்சயமாக பொறுத்திருந்து பார்ப்போம். இறுதியாக சொல்லுங்கள், 2 அதாவது அமெரிக்கா ஈரான் இந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியிலே நிறைவடைந்தால் யுத்தம் ஏற்படுமா? தோல்வியில் முடியாது. பெரும்பாலும் நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்க, அமெரிக்கா யுத்தம் நான் குண்டு போடு, நான் கேட்குறேன் காசா மேலே, காசாவை நரகமாக்குவேன்னாங்க. காசாவை அமெரிக்காவினுடைய ஒரு நிலப்பரப்பாக நான் எடுப்பேன்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார். செய்ய முடிஞ்சுதா? அது நடக்காது. இவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருன்னா, ஈராக்கில் சத்தாம் ஹுசைன் வந்து பம்மாத்து காட்டிக்கிட்டு இருந்தார். சத்தாம் ஹுசைன் சும்மா பொம்மை துப்பாக்கி மாதிரி கொஞ்சத்தை வச்சுக்கிட்டு அமெரிக்காவோடைய சண்டை பிடிக்க ரெடின்னுக்கிட்டு இருந்தார். அமெரிக்காவுக்கு தெரியும் சதாம் ஹுசைன்ட்டு என்ன வெப்பன் இருந்ததுன்னு. அதனால தான் இறங்கி பூந்து அடித்தாங்க சதாம் ஹுசைனுக்கு. அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தானில் போருக்கு போனாங்க, இறங்கி பூந்து அடித்தாங்க. 20 வருஷம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிறகு தோல்வி அடைஞ்சு வெளியே போயிட்டாங்க. ஆனால் 20 வருஷம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒசாமாவை அழிக்க போகிறோம்னு சொல்லி. வியட்நாமில் போனாங்க, உள்ளே பூந்து அடிப்பாங்க. இப்படி உள்ளே பூந்து அடித்ததெல்லாம் அவங்களுக்கு அடிக்க முடியுங்கிற தைரியம் தான் அடிப்பாங்க. இவ்வளவு பிரச்சனை நடக்குது உலகத்தில். யார் ஹூத்திகளுக்கு மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிறான். ஹூத்திகளை முழுவதுமாக இயக்குறது ஈரான்னு தெரியும். ஈரான் தான் எல்லா ஏவுகணையும் கொடுத்துருக்கிறான், தொழில்நுட்பத்தையும் கொடுத்துருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் ஹூத்திகளுடைய இராணுவ பிரிவு, இந்த ஏவுகணை இராணுவ பிரிவை இயக்குறதே ஈரானுடைய அக்ஸா படை பிரிவுங்கிறாங்க, குத்ஸ் படை பிரிவுங்கிறாங்க. அவ்வளவு தெரிஞ்சு மேன் ஈரான் மேலே அட்டாக் பண்ணலை நீங்கள்? அவன் தான் இல்லை, உலகத்துக்கே தெரியும் ஹூத்தின்டா ஈரான், ஈரான்டா ஹூத்தின்னு சொல்லி. அதே மாதிரி அவங்களோட கொள்கை சில வேறுபாடு இருக்குது. இவங்க வந்து ஜெய்தியா, ஷியாக்களில் ஜெய்தியா பிரிவை சேர்ந்தவங்க ஹூத்திகள், அவங்க இமாமியா. ஆனால் அதை அவங்க பார்க்க மாட்டாங்க. இப்போ காசாவில் சன்னி முஸ்லீம்கள் தானே, ஆனால் அதை பார்க்காம தானே காசாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லாங்கிறது உலகத்தில் 5 ஏவுகணை பலம் கொண்ட 5 நாடுகள் என்றால் 4 நாடுகள் அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸுன்னு வந்துடும். 5ஆவதாக நாடு வராது, ஹிஸ்புல்லான்னு தான் வரும். இவ்வளவு கொடுத்து ஹிஸ்புல்லாக்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு தெரியாதா? தெரியும். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த கத்தாய்பு ஹிஸ்புல்லா அமைப்பாக இருந்தாலும் சரி, இன்னும் சின்ன சின்ன அமைப்புகள் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் தெரியும். இது மாதிரி எந்த நாடு உருவாக்கி வச்சிருக்கிறான்? அமெரிக்கா உருவாக்கினா வெளிப்படையாக தெரிஞ்சிடும். இவங்க இவ்வளோ உருவாக்கி பலத்தோடு வச்சுருக்காங்க. நீங்கள் ஈரானுக்கு அடிக்கிறேன்னு போனால் ஈரானோட மட்டுமா சண்டை, ஹிஸ்புல்லா களத்துக்கு வருவான். இந்த பக்கம் ரெட் சீல இன்றைக்கி 2 வருஷமாக கப்பலுக்கு போக முடியாமல் இருக்குது. அந்த அவங்க சும்மா விட்டுருவாங்களா? எனவே இந்த யுத்தம், இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடியுமான்னா, அமெரிக்கா பேச்சுவார்த்தை முதல் பேச்சுவார்த்தையிலே சொல்லிட்டாங்க பேச்சுவார்த்தை வெற்றி. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஈரான் ஹிக்குமத்தாக நுணுக்கமாக அணுகிறாங்க. என்னன்னா, ஓகே என்ன செய்யணும், தடைகளை நீங்கள் எங்களுக்கு இந்த தடைகளை நீக்குங்க, நாங்கள் வந்து அணு ஆயுதம் செய்ய மாட்டோம், ஆல்ரெடி செஞ்சு முடிஞ்சேன், திருப்பி செய்ய மாட்டோம், நீங்கள் வந்து பாருங்கம்பாங்க. அவன் சொல்கிற 10 இடத்த வச்சுக்கிடுவான், 10 அணு உலைகள் இருக்குது வந்து பாருங்க, நான் அதை தான் போய் பார்க்க போறீங்க. 11வது இடம் அவன் எந்த அளவுக்கு நீங்கள் பிபிசியில் கூட போய் பார்க்க முடியும். பிபிசியும் ஒரு ஆர்டிகல் போட்டிருக்கிறாங்க, தெளிவாக பார்க்க முடியும். ஈரானுடைய பெரும்பாலான நகரங்களுக்கு கீழே ஏவுகணை நகரங்கள் இருக்குது. ஏவுகணைகளை ஒவ்வொரு சிட்டியிலையும் குமிச்சு வச்சிருக்கிறான். அணு நிலையங்கள் மட்டுமே 18 அல்லது 19 இருக்குது. இது நமக்கு தெரிஞ்சது. தெரியாதது எத்தனை இருக்கு? இவ்வளவு ஹூத்திகளுக்கு எதிராக யுத்தம் செய்கிறாங்க அமெரிக்கா. ஹூத்திகளுடைய ஏவுகணை தளம் எங்கே இருக்குன்னு அடிச்சாங்களா? எல்லா இடத்துக்கும் அடிக்கிறாங்க. ஏவுகணை தளத்துக்கு அடிக்க வேண்டியதானே? அடிக்க முடியலை, ஏன்னா எங்கே இருக்குன்றே தெரியலை. இந்த மாதிரி அவங்க செட்டப்புகளோடு இருக்கிறதுனால பேச்சுவார்த்தை தோல்வி அடைய வாய்ப்பில்லை. நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஜெயித்து விட்டோம், ஈரானை கண்ட்ரோல் பண்ணி விட்டோம்பாங்க. ஈரானுக்கும் தேவை இப்போ தான் டொனால்ட் ட்ரம்ப்பை கொஞ்சம் தலையை தடவனு, கண்ட்ரோல் பண்ணின மாதிரி ஆக்கணும், மேலதிகமாக செய்ய வேண்டியதை செய்யணும், அதை செய்வாங்க. உண்மையில் பேச்சுவார்த்தையில் தோற்க போவது அமெரிக்கா. பேச்சுவார்த்தை வெற்றின்னு அமெரிக்கா அறிவிச்சான்னு வைங்களேன், தோல்வின்னு அர்த்தம். பேச்சுவார்த்தை தோல்வின்னு அறிவிச்சா தான் பேச்சுவார்த்தை வெற்றின்னு அர்த்தம். ஏன்னு கேட்டால் ஈரானுக்கு தேவை இந்த பேச்சுவார்த்தை வெற்றின்னு அமெரிக்காவை அறிவிக்க வைக்கணும். ஓகே எல்லாம் சரி வந்து பாருங்க அப்படிம்பாங்க. ஏன்னா தேவையானது இருக்குது. இந்த யுத்தத்தை தவிர்க்கிறதுக்கு தான் ஈரான் விரும்புவாங்க. ஏன்னா ஈரானுக்கு இன்னும் சில வேலைகள் செய்யணும். குறிப்பாக உக்ரைன் ரஷ்யா ஓர் நடக்குது. அந்த ஓர் இல்லைன்னு வைங்களேன், அமெரிக்காவோட வாடா ஒண்டி கொண்டி உள்ள வர முடியாதுறான்ருவாங்க. ஏன்னா ரஷ்யாவோட தேவை இருக்குது அவங்களுக்கு. அதனால கொஞ்சம் பொறுத்து போவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. நிச்சயமாக ஈரான் அமெரிக்காவிலே நடைபெறக்கூடிய பிரச்சனைகள் என்ன, ஏன் இப்படியான பேச்சுவார்த்தைகள்
அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலே யுத்தம் மூழ்குமா என்ற விடயங்கள் எல்லாம் பற்றி இப்போது சர்வதேச ஆய்வாளர்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருக்கக்கூடிய சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் இது பற்றி தெளிவாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பின்னணியிலே தான் எங்களுடைய ரசிகர்களுக்காக வேண்டியும் நாங்கள் ஈரானிலே அமெரிக்காவிலே தற்போது என்ன நடைபெறுகின்றது என்ற விடயங்களை இன்றைய இந்த நிகழ்ச்சி கூடாக நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். அந்த வகையிலே அடிப்படையான சில விடயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களிலே இந்த பிரச்சனை தொடர்ந்தால், இந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியிலே நிறைவடைந்தால் அடுத்த கட்டம் எப்படி நடைபெறும், இது சர்வதேச அளவிலே எவ்வாறான தாக்கத்தை செலுத்தும் என்ற விடயங்களை பேசுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய தினத்திலே கலையகத்திற்கு வந்து என்னுடைய வினாக்களுக்கு தெளிவான பதில்களை வழங்கிய சகோதரர் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.